பகல்ல நல்லவங்க மாதிரி இருக்காங்க, நைட்ல வேற மாதிரி மாறிடுறாங்க. நான் பேசணும். ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்களேன். குறுக்க பேசாம இருக்க மாட்டீங்களா? அப்பா, நீங்க பேசுங்கப்பா. என்னப்பா பேச போறீங்க? ஹே பவானி, யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல, வாயை முடிக்கிட்டு நில்லு. அமராவதி, நம்ம மேட்டர் சொல்ல போறாரு. நீ ஏன் மழுப்புற மாதிரி பேசுற மாதிரி பேசிட்டா தப்பிச்சிடலாம். அப்பா, நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்கப்பா. தேவையில்லை, அப்பாவே சொல்லுவாரு. என்னங்க, நீங்க சொல்லுங்க. மாமா, நீங்க என்ன செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்லிடுறேன். இந்த லாக்கர் இருக்காரு, இவரும் அந்த நிறுத்துங்க. நானே சொல்றேன். இத பாருங்க, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். மன்னிக்க கூடாத தப்பான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். சிவா, என்ன சொல்றாங்க? புரியலையே. சலச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க பேசாம படுங்க, காலையில பேசிக்கலாம். சொல்லு, நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லு. நான் தானே வந்தேன். நான் தாங்க கை தாங்களா அழைச்சிட்டு வந்தேன். சலச்சு, நீ தானே பொண்ண, வேற யாருக்கும் தெரியாதுல்ல? என்னாச்சு, ஏன் பேசாம இருக்க? இத்தனை நாள் நீங்க குடிக்கிறது ரகசியமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? தெரிஞ்சு போச்சுங்க. மாப்பிள்ள, அமராவதி, சிவா, துளசி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க. பாத்துட்டாங்க. தப்பு பண்ணிட்டேன் சலச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஏங்க? ஏமா, நானே எப்படி இருந்தா குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்களை நான் எப்படி கண்டிக்க முடியும்? நைட்டு மனுஷேகர் வந்தார்ல, அவர் என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு தான் புரியல. ஏதோ சொன்னாரு. குடிச்சாதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, கல்லு மாதிரி ஆயிடுவீங்களே. ஜனனி சித்தப்பா கிட்ட நீங்க பேசினது எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் வரும்போது அவரு படுத்திருந்தாரு, நீங்க தான் உட்கார்ந்து இருந்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல விசாலாச்சு, நான் குடிச்சது எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை குடிச்சாலும் உங்களுக்கு அது ஒத்துக்கலங்க. இனிமே குடிக்காதீங்க, வேண்டாங்க. அது பாரு, குடிக்கிறது மட்டும் இல்லம்மா, குடிச்சிட்டு மறைச்சாலும் தப்புதான். ஆமா, அது பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடிச்சதை ஒத்துக்கிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும். தப்பு மறைக்கிறத செஞ்ச தப்பை விட பெரிய குத்தம் இல்லையா அது? இனிமே குடிக்க மாட்டீங்கன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணிடுங்க, அதுதாங்க நல்லது. சலச்சு, சத்தியமா இனிமே தொடவே மாட்டேன். சத்தியம் பண்றேன். சரிங்க, இது பாவ மன்னிப்புன்னு கூட எடுத்துக்கலாம். யார மன்னிக்கணும்? வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அது விசாலாட்சிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். உங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய நான் நேத்து குடிச்சிட்டேன். குடிச்சு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்புதான். ஆமா, இதுக்குதான் கூப்பிட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம இப்படியே தப்பிச்சிட்டோம். அப்பாக்கு ஞாபகம் இல்லாததால இப்ப நம்ம உயிரோட இருக்கோம். ஆமா, இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு கிளம்புங்க. அதபடி தோத்து போனதான் வர்றதே கிடையாது. ஐயா சாமி, எங்களை கொன்னுட்டு இங்க அடக்கம் பண்ணிட்டு தான் போக போல இருக்கே. முதல்ல தயவு செஞ்சு கிளம்பு சாமி. இங்க பாருங்க, அட்வான்ஸ் கூட நீங்க திருப்பி தர வேண்டாம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க திரும்பி வரலாம். இப்ப போயிடுங்க தயவு செஞ்சு. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். காரியத்தை செய்யாம போனா தப்புங்க, அது தொழில் தர்மமே கிடையாது.
என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு, எங்களுக்கு காரியம் பண்ணிட்டு போற ஐடியால இருந்தா அதை மறந்துரு. முதல்ல கிளம்பு. பாருங்க, என்னை தேர்ந்தெடுத்து இந்த வேலையை கொடுத்ததே நீங்க. கொடுத்த வேலையை முடிக்காம போனா என்னால தூங்க முடியாதுங்க. வெக்கத்தோடு சொல்றேன், பொண்ணுக்கு போக முடியாதுங்க. யோ, அதுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும்? இங்க பாருங்க, அதான் அட்வான்ஸ் திருப்பி தர வேண்டாம்னு சொல்லிட்டோம்ல, பின்ன என்ன உங்களுக்கு? இங்க பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமராவதி சொன்ன மாதிரி நாங்க கொடுத்த அட்வான்ஸ நீங்க திருப்பி தரவே வேண்டாம். இங்க இருந்து கிளம்பினாலே போதும். இப்ப எதுக்கு விசில் அடிச்சீங்க? என் வாய் விசில் அடிக்கிறேன், அது என்ன உனக்கு? பார், ஒரு ஆபரேஷன் தோல்வி அடைஞ்சா அடுத்த ஆபரேஷன் டாக்டர் பண்றது இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்ன தப்பா இடப்படாதீங்க. எங்க பிடிச்சீங்க இவர? நான் எங்க புடிச்சேன்? இதெல்லாம் கரெக்டா வக்கனையா பேசுற. ஆனா குடிச்சிட்டு மட்டும் எல்லாத்தையும் உளறிடு. நடந்தது நடந்து போச்சு. ஒரே ஒரு நாளைக்கு டைம் கொடுங்க. வந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு, வராத காரியத்தை சேர்த்து முடிப்பேன். இன்னொரு நாளா? ஐயோ, சரி விடுங்க, முடிச்சிட்டு போகட்டும். நன்றி.